ஹலோ எவ்ரிவன், நான் உங்களோட முகமது லிஷாத். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நான் ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப தேவை. உங்கள் டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே ஆன்சர் சீக்கிரமாகவே நான் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்ப்ரிங்க்லர் வந்து பயன்படுத்தாமல் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு வந்து எந்தெந்த மாதங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, மழைக்காலங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில மாதங்களை சொல்லி மழைக்காலங்களை வந்து குளிர்காலங்களையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஸ்ப்ரிங்க்லர் அப்படிங்கிறது என்ன பண்ணும். ஸோ அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணும்? வெப்பநிலையை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அது எப்படி வெப்பநிலை குறைக்குது? அது வந்து வாட்டரை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுது. ஸோ அப்போ அது வாட்டர் எனி டைமும் அது ஸ்ப்ரே பண்ணுறதுனால அப்போ வந்து அந்த ஹீட் இருந்தாலும் அது அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படாது. இதை தான் அது செய்யுது. ஸோ அதை பயன்படுத்தி தான் அது செய்யணுங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம வந்து நிறைய பேர் ஷெட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க. அவுட்டரில் பயன்படுத்தினா கூட ஓகே. பட் அவுட்டரில் பயன்படுத்துகிற வாட்டர் வந்து எனி டைம் கரண்ட் ஃபெசிலிட்டிஸ், வாட்ரு எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு சரியான ஒரு பிஸ்னஸாக இருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க். ஸோ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸ்ப்ரிங்க்லர் என்ன பண்ணுது, அதோட வேலை என்ன, ஹுமிடிஃபையர் என்ன பண்ணுது, அதோட வேலை என்ன. ஸோ அதை நம்ம எப்படி மேனுவலாக செய்ய முடியுங்கிறத யோசிக்கணும். இப்போது வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏப்ரல் மே உடனே அங்கே சரியான வெயில் காலம், நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் ஈல்டு சரியாக எடுக்க முடியாது. அதாவது நான் என்ன கொஷின் கேட்குறேன்னா, ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதா இல்லை ஈல்டு எடுக்க முடியாதா? ஏதாச்சும் கரெக்டாக ஒன்று சொல்லணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்க சொல்கிற நம்மளே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். அது ஒன்று ஃபஸ்ட்டு ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ப்ரிங்க்லரும் ஹுமிடிஃபையரும் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, அது வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணி நீங்கள் அது வாட்டரை நீங்கள் கொடுத்து அதில் மோட்டரை செட் பண்ணி ஏதோ ஒன்று செட் பண்ணி அந்த வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி இப்போ அடிக்க வைக்கிறீங்க. அது வந்து எல்லா மஷ்ரூமுக்கும் சூட்டபுளாக இருக்குமாண்டா இருக்காது. ஏன்னா மஷ்ரூமுக்கு வந்து ஈரப்பதம் முக்கியம், ஹுமிடிட்டி முக்கியம். பட் அது நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மண்ணில் வந்து அதிகமான ஈரம் இருந்தால் என்ன ஆகும்? என்ன ஒரு பொருள் வளர்ந்தாலும் சரி தான், தண்ணிங்கிறது ஒரு அளவாக தான் இருக்கணும். அளவு மீறி போச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா அது அழுகி போயிடும். இப்போ மஷ்ரூம் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லோ ஷேட் அடிக்குதுமாங்க. மில்கி மஷ்ரூமாக இருந்தால், ஆயிஸ்டர் மஷ்ரூமாக இருந்தால் சார் என்ன சார் குடலாம் அப்படி வெடிக்குது, கொடைக்கு மேலே மைசிங் க்ரோத்திங் அதிகமாகுது, வந்து ஒரு ஃபினிஷிங்கான ஒரு கட்டிங்கே இல்லை மஷ்ரூமில். ஆயிஸ்டர் மஷ்ரூமில் ரொம்ப பெருசாக போய்டுது. ஒரு நைட் காலைல பார்த்தப்போ நார்மலாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நம்ம வந்து காளான் பறிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போய் அது மார்க்கெட் பண்ண முடியல, உடனே 2 நாளே வீணாக போயிடுது, ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி போயிடுது. அப்படின்னா காரணம் இதுதான். ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ அதை வந்து காமனாக வந்து ஹீட் குறைக்கிறது ஸ்ப்ரிங்க்லர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உடனே ஸ்ப்ரிங்க்லர் பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்தி அதோட அளவு சரியில்லாமல் பயன்படுத்திடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் இல்லையா? அதுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ ஸ்ப்ரிங்க்லர் பயன்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ப்ரிங்க்லரில் நிறைய டைப் இருக்குது. வாட்டர் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணுறது, இல்லை அப்படியே லேஸாக அப்படியே புகை மாதிரி கொண்டு வர்றது. அதுமாதிரி ஹுமிடிஃபையர்லேயும் அப்படி தான். ஸோ நம்ம இது இல்லாமல் எப்படி செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்லியிருக்கோம், வாட்ரு வந்து பெட்டு மேல் படக்கூடாது. அது மாதிரி வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா காளான் மேலே படக்கூடாது. இது படாமல் நீங்கள் எப்படி ஸ்ப்ரிங்க்லர் பயன்படுத்த முடியும்? ஸ்ப்ரிங்க்லர் பயன்படுத்தினா அது எங்கே பார்த்தாலும் அடிக்கும் இல்லையா? கண்ணாபின்னா ஸ்ப்ரே பண்ணும். ஸோ அப்போ வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பெட்லேயும் படும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லோரும் ஐடியா பண்ணுறது உள்ளே ஹீட் இருக்கக்கூடாது, உள்ளே ஹுமிடிட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு வெளியில் உள்ள விஷயத்த மறந்துடுறீங்க. வெளியில் என்ன பண்ணணும்? அப்போ ஷெட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா எதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் ஹுமிடிஃபையர் எதுக்கு பயன்படுத்தணும்? ஸோ அப்போ நம்ம வந்து ஷெட்டை வந்து சரியான முறையில் மேக் பண்ணிட்டோம், உள்ளே ஹீட் வராத அளவுக்கு மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு ஸ்ப்ரிங்க்லருக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? ஸ்ப்ரிங்க்லர் வேஸ்ட்டாக நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணணும். எதுக்கு நம்ம ஹுமிடிஃபையருக்கு நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? தேவையில்லை. அப்போது நம்ம ஷெட்டு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து ஷெட்டை சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சுட்டு மற்ற விஷயங்களை காசு போட்டுட்டு நம்ம ப்ரொடக்ஷனும் ஃபெயிலியர் ஆகிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன், உள்ளே ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் பெட்டு ஃபுல்லாக தண்ணி கொத நிற்க தான் செய்யும். ஸோ ஸ்ப்ரிங்க்லருக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஸோ அது எங்கெங்கே யூஸ் பண்ணுங்கிற அளவு இருக்குது. நீங்கள் ஒரு புல்வெளியில் யூஸ் பண்ணுறீங்களா, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.
வேறு விதமான விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பட் மஷ்ரூம்க்கு வந்து ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் தண்ணி நிற்கக்கூடாது. அது ஸ்ப்ரிங்க்லரை சரியான முறையில் செய்ய முடியாது. அது ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வந்து எதுக்காக ஸ்ப்ரிங்க்லரும் ஹியூமிடிஃபையரும் யூஸ் பண்ணுறோம்? ஹீட்டை குறைக்கிறதுக்கு. ஸோ ஹீட்டை குறைக்கிற மாதிரி ஒரு ஷெட்டை அமைச்சிட்டோம் அப்படின்னா இது எதுக்கு நம்மளுக்கு? ஸோ தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் தானே இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு டென்ஷன் ஃப்ரீ. நம்ம வந்து அதை போட்டு விட்டுட்டு டைம் ஆகிடுச்சு ஆகலையா, ஸோ அப்போ மற்ற வேலை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்புறம் அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். அதனால ப்ராப்ளம் வந்து திருப்பி அதை பற்றி யோசிச்சுட்ருக்கணும். ஸோ அதை பற்றி நிறைய பேர்ட்டு கைட் வாங்கணும். ஸோ இப்படியே வந்து போயிட்டே இருக்குமே தவிர நம்ம சரியான ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 3 days 1 time இல்லை 2 days 1 time நீங்கள் மஷ்ரூமில் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து சூட்டபிள் ஆகாது. வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது ஓகே, பட் பிஸ்னஸுங்கிறப்போ நம்ம வந்து 100% வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனை உருவாக்கணும். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய கருத்து எப்படி என்னென்னா, ஸ்ப்ரிங்க்லர் எப்போதுமே அவுட் சைடில் யூஸ் பண்ணணும், இன்சைட் யூஸ் பண்ணக்கூடாது. அது நீங்கள் எந்த விதமான ஷெட்டாக இருந்தாலும் சரி தான். ஸோ அவுட் சைட் யூஸ் பண்ணணும், இன்சைட் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஹியூமிடிஃபையர் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்சைட் யூஸ் பண்ணலாம், அது அவுட் சைட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நீங்கள் எது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ, இப்போ நீங்கள் ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஒன்று மேனுவல் மெத்தடில் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பண்ணணும், இல்லை ஸ்ப்ரிங்க்லர் இல்லை ஹியூமிடிஃபையர் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும், இல்லை எனக்கு அதுதான் பண்ணணும், வேறு வழி இல்லை, என்னால் மெயின்டைன் சரியாக பண்ண முடியல அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும்பொழுது நீங்கள் ஸ்ப்ரிங்க்லரை அவுட் சைட் யூஸ் பண்ணுங்கள், இன்சைட் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹியூமிடிஃபையரை அவுட் சைட் யூஸ் பண்ணக்கூட இன்சைட் தான் யூஸ் பண்ணணும். அது இன்சைட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதோட மெத்தடு, சரிங்களா? ஸோ அப்போ இன்சைட் யூஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ நான் ஏன் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் இல்லை ஹியூமிடிஃபை இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, நான் ஷெட்டு அமைக்கும் பொழுது அந்த ஷெட்டை சரியான முறையில் அந்த வெதர் எப்படி உள்ளே வந்து ஒரு சரியான கூலிங்கோ ஒரு சரியான ஹீட்டையோ, எனக்கு வேணுங்கிற ஹீட்டோ வேணுங்கிற கூலிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷெட்டை அமைச்சிருவேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அதோடய எக்ஸ்பென்ஸும் எனக்கு இருக்காது. ஸோ அதனால் அது பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஷெட்டை அமைச்சிருக்கணும். ஸோ அப்போ ஷெட்டோட நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அது ஷெட்டு எப்படி போடுறது, அதுக்கு எப்படி பண்ணுறது, ஹியூமிடிஃபையர் செட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்டை அமைக்கணும். ஸோ எல்லா ஷெட்டுக்கும் அதுக்கு ஹியூமிடிஃபையர் செட் ஆகுமானா செட் ஆகாது, அது வச்சா நம்ம யூஸ் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சூட்டபுளாக ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.